ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியோடைய கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1க்கான அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28/3/2024 27/4/2024 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 28ஆம் தேதி வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாலுமே நம்மளுடைய சேனலில் இப்போ தான் நம்ம இதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக கிளிக் பண்ணி ரீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லிங்க்கை போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1ன்றது இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 28 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பார்த்துட்டு எப்படி அதை ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் போய்ட்டு பார்க்கலாம். இப்போ இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 28/3/2024 கொடுத்துருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 27/4 4வது மாதம் 27ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் இதை அப்ளை பண்ணிடணும். நைட்டுக்குள்ளார அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட், இதுக்கான அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5வது மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது 2/5/2024 4/5/2024 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13/7 7வது மாதம் 13ஆம் தேதி இது கொடுக்குறாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 AM to 12:30 PM வந்து கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் வில் பி அனௌன்ஸ்டு லேட்டர் அட் த டைம் ஆஃப் த டெக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட்ஸ். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய ரிசல்ட்ஸ் வந்து வந்த உடனே நமக்கு மெயின் எக்ஸாமுக்கு வந்து அந்த ரிட்டன், அதாவது மெயின் எக்ஸாமுக்கு நமக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெயின் எக்ஸாமுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு கொடுப்பாங்க. இதுக்கான ஹவு டு அப்ளை ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கணும், அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோலாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க, நமக்கு எந்த டைமில் நமக்கு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை போஸ்டிங்ஸ் வந்து அதில் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டெப்யூட்டி கலெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 வேகன்சிஸ் இருக்குது. டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23, அசிஸ்டன்ட் கமிஷனர் 14, டெப்யூட்டி ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் 21, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் 14, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் 1, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் 1. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம குரூப் 1 எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம நார்மலாக ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார், அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ, இது மாதிரிலாம் இருக்கிற போஸ்டிங்ஸ் நிறைய இருக்குது. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் அண்ட் ரெஸ்கியூவில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாடி ஃபிட்னஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு சில டீட்டெயில்ஸுமே இதில் எக்ஸ்ட்ரா இதில் கொடுத்துருக்காங்க, நம்ம அதையும் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 90 போஸ்டிங்ஸ் வந்து இதில் நமக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன், ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் டெப்யூட்டி கலெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ், அதாவது இதில் இருக்கிற எல்லா போஸ்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 21 ஏஜ் குறைஞ்சபட்சம் இருக்கணும். டிகிரி முடிச்ச உடனே நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண முடியாது. 21 இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்ஸுமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற 3 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 34 ஏஜ் கொடுத்துருக்காங்க. அதே 3வது போஸ்டிங் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் டிகிரி முடிச்சவங்களுக்கு 35 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டெப்யூட்டி ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏஜ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டி வைஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஏஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்யூனிட்டி வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சில சலுகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் டெஸ்டிடியூட்டர்ஸ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சலுகைகள் வந்து சிலது கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே இதில் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அதன்படி பார்த்தோன்னா 39 வயசு 40 வயசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. பிஎல் முடிச்சவங்களுக்கு 40 வயசு கொடுத்துருக்காங்க. மற்ற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற போஸ்டிங்ஸ்க்கு எல்லாமே 39 வயசு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக வந்து என்னென்ன வயசில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி கலெக்டருக்கு கேண்டிடேட் மஸ்ட் பொசஸ் ஏ டிகிரி ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் யூனிவர்சிட்டிஸ் இன்கார்பரேட்டட் பை ஆக்ட். அதாவது இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட போஸ்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட எஜுகேஷன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5வது பேஜில் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக நமக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்றதையும் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதில் நம்ம மெயினாக கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்க வேண்டியது இருந்தது, அதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதே சமயத்தில் இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் எதுக்கு வருது அப்படி பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சில உடலுடைய நமக்கு உடல் தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மென்னுக்கு என்ன இருக்கணும், விமனுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஹைட்டு 165 சென்டிமீட்டர், 155 சென்டிமீட்டர்,
செஸ்ட் மெஷர்மெண்ட்டு 86, 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன் இருக்கணும். அதே போல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா 89 இருக்கணும், 5 சென்டிமீட்டர் வந்து இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. வெயிட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம குறிப்பாக வந்து நோட் பண்ணிக்கிட்டு இது நம்ம எஜுகேஷன் இந்த போஸ்டிங்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ஆன்லைனில் போய்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டோம்னா மறுபடியும் இந்த பேஜ் வந்துடுது. இந்த பேஜுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே அப்ளை ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த இடத்த கிளிக் பண்ணோம்னா இப்போ இது மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கான லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். இந்த 2 லிங்க்குமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்ளை லிங்க் அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கொடுத்துட்றேன். இதில் போய்ட்டு இந்த நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் புதிய பதிவு செய்ய விழைவோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் முத ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, இப்போ தான் டிஎன்பிசி எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இது அதுக்கான லிங்க் வந்து எப்படி நீங்கள் போய்ட்டு புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க்குமே நான் என்னோட யூடியூப்பில் இருக்குது. அதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி புதுசாக நீங்கள் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பதிவு செய்தோர்ன்றதை கிளிக் பண்ணி இதில் பயனாளர் குறியீடு மறந்து விட்டதா அப்படின்றத நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட்லாம் மறந்துட்டிங்கன்னா அதை நீங்கள் ரெக்கவர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்கும். இதுக்கான எல்லா வீடியோ லிங்க்குமே நான் கீழே கொடுக்குறேன். இப்போ இதை நான் எனக்கு ஐடி தெரியும், எனக்கு ஏற்கனவே ஒன் டைம் ஐடி தெரியும் அப்படின்றவங்க இந்த ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்னு சொல்லிட்டு உள்நுழைய இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பயனாளர் குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயனாளர் குறியீடு உங்களுக்கான குறியீடு என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய பாஸ்வேர்டு இப்போ டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த இடத்துல கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கான பேஜ் வந்து உள்ளே இப்போ ஓப்பன் ஆகிடுது. இப்போ இந்த பேஜுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் பேஜ். இந்த அப்ளிகேஷன் பேஜில் வந்து இப்போ நீங்கள் போயிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இப்போ கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கரண்ட் அப்ளிகேஷன்றதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பச்சை கலரில் இருக்கு பாருங்கள். இந்த பச்சை கலரில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இந்த கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐடிக்குள்ளார போயிட்டு இது உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதை இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த தமிழில் கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷனுமே நான் உங்களுக்கு கீழே அட்டாச் பண்ணுறேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க என்னென்ன தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க. எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் வந்து தமிழில் கூட நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நோட்டிஃபிகேஷனையும் நான் கீழே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இந்த அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கடைசியாக இந்த டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் 13/7/2024 இருக்கும். அது பக்கத்தில் ஆக்டிவிட்டின்னு இருக்கும். ஆக்டிவிட்டி கீழே அப்ளை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் உங்களுக்கான அந்த பாஸ்வேர்டு ஐடி கேட்கும். ஐடி மறுபடியும் அதே போல் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே வந்து அந்த கேப்சா இருக்கு பாருங்கள். அந்த கேப்சாவை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. சமர்ப்பி கொடுங்க. இப்போ சமர்ப்பிங் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அது மாதிரி இருக்கும். பதவியின் பெயர் கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 1 Group 1 எக்ஸஸ் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு அப்ளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் கீழே தொடர்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. இது நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த இடத்துல அறிவிக்கனை படிக்கின்றது நம்ம ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இது நமக்கு தேவையில்லை. இந்த செக் பாக்ஸ் மட்டும் டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் கண்டினியூன்றதை கொடுத்துட்டிங்கன்னா இப்போ புகைப்படத்தை பதிவேற்றுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இந்த இடத்துல இப்போ உங்களுக்கான ஃபோட்டோஸ் என்னவோ அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். அந்த அப்லோட் பண்ணுற ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கீழே வந்து என்ன டேட்டில் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்றதுமே அதில் மென்ஷன் ஆகி இருக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கான சிக்னேச்சர் இந்த இடத்துல இருக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்து நோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோஸ் வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அது மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய ஃபோட்டோ வந்து காமிக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஃபோட்டோஸ் வந்து இப்படி தான் இருக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய நேம் வந்து டைப் பண்ணி அந்த நேமுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்னைய டேட்டில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்றத போடணும். குறிப்பாக இவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த 28ஆம் தேதிக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக அந்த டேட்டுக்கு மேலே நம்ம எடுத்துருக்கணும் ஃபோட்டோவை. அதாவது என்னைய டேட்டில் வந்து இந்த குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சோ அந்த டேட்டுக்கு அப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த டேட்டு தான் அங்கே கீழே இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னேச்சரையும் இதில் கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ண போகும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சூஸ் ஃபோட்டோன்ற இடத்துல கரெக்டாக உங்களுக்கான ஃபோட்டோ எந்த ஃபைலில் வந்து அட்டாச் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபைலை போயிட்டு கரெக்டாக கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி
அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கான ஃபோட்டோவை அந்த இடத்துல அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டேட் ஆன் விச் த ஃபோட்டோ வாஸ் டேக்கன் இன் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாருங்க. எந்த டேட்டில் நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் 9ஆம் தேதி. ஸோ 9ஆம் தேதி எடுத்துன்றதுனால 9ன்றதை கிளிக் பண்ணிக்கிட்டு இப்போ கீழே சேவ் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் ஃபோட்டோன்றதை கிளிக் பண்ணிட்டோம்னா ஃபோட்டோ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே சூஸ் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. சூஸ் சிக்னேச்சர் என்ற இடத்துல உங்களுக்கான டிஎன்பிசின்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக போட்டு வச்சுருக்கிற சிக்னேச்சர் வந்து அந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ சேவ் சிக்னேச்சர் கொடுத்தீங்கன்னா இப்போ சிக்னேச்சர் வந்து அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ எனக்கான எல்லா டீட்டெயிலுமே இதில் அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஐடி வந்து போட்டிருப்பீங்க. ஒன் டைம் ஐடி போட்டிருந்தாலுமே இப்போ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த உங்களுடைய நேமுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேருக்கு மிஸ் ஆகிருக்குது. இங்கே நான் என்னுடைய சென்டரில் போடும்போது விண்ணப்பதாரர் பிறந்த மாவட்டம் வந்து சரியாக அட்டாச் பண்ணியிருக்க மாட்டாங்க. விண்ணப்பதாரர் பூர்வீக மாவட்டம் வந்து அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகாமல் இருக்குது நிறைய பேருக்கு. அதே மாதிரி தந்தையாருடைய பூர்வீக மாவட்டம் டிஸ்பிளே ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிளேஸ் ஆஃப் இஷ்யூ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வித்தின் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருக்குது. கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கேட்டகரின்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாமே ஒரு சிலருக்கு அட்டாச் ஆகாமல் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான இமெயில் ஐடி கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. இமெயில் ஐடி கரெக்டாக இல்லைனா டேஷ்போர்டில் போயிட்டு நீங்கள் எடிட் ஆப்ஷனில் போயிட்டு இந்த இதெல்லாமே நீங்கள் எடிட் பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கான வீடியோவுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கான நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறுபடியும் நீங்கள் ஃபுல்லாக டைப் பண்ணணும். வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அந்த இடத்துல இப்போ உங்களுடைய நேம் வந்து உங்களுடைய ஓடிஆரில் எப்படி, அதாவது நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் எப்படி நீங்கள் நேம் டைப் பண்ணியிருக்கீங்களோ அதே போல் தான் இதுலேயும் நேம் நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ டைப் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எத்தனை நேம் இருக்கும், நேமுக்கு அப்புறம் நீங்கள் இனிஷியல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுங்க. இப்போ நான் எனக்கான டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்கான பாலினம் என்ன, ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, மேல் ஆர் ஃபீமேல் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டி கரெக்டாக கொடுங்க. அடுத்தது உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அந்த மொபைல் நம்பர் கரெக்டாக அந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க, கீழே கைபேசி எண் அப்படிங்கிற இடத்துல. நெக்ஸ்ட் உங்களுக்கான மெயில் ஐடி என்னவோ அந்த மெயில் ஐடி வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி டைப் பண்ணிவிட்டு கீழே மறுபடியும் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுடைய முகவரி இருக்கும். நிறைய பேர் முகவரியுமே சரியாக ஒன்றும் அப்டேட் பண்ணாமல் இருப்பீங்க. நிறைய பேர் கல்யாணம் ஆகிட்டு வந்துருப்பீங்க. கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டு வீட்டுக்காருடைய முகவரி வந்து அப்டேட் பண்ணாமல் இருப்பீங்க. அது மாதிரி இருக்கிறவங்க உங்களுடைய முகவரி வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கிறதும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்ட் என்ற ஆப்ஷனில் போயிட்டு ஓடிஆர் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இல்லை ஓடிஆர் அப்டேஷன் சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இங்கே டேஷ்போர்டு போகிறோம் இல்லையா, டேஷ்போர்டில் போயிட்டு எடிட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஒவ்வொன்றா மாற்றிக்கலாம். கைபேசி எண் மாற்றணும்னா இங்கே ஃபோன் நம்பரை டைப் பண்ணி ஓடிபி அனுப்புனீங்கன்னா நீங்கள் கைபேசி எண் மாற்றிக்கலாம். மின்னஞ்சல் முகவரி மாற்றணும்னா மின்னஞ்சல் உங்களுடைய மெயில் ஐடிங்க மாற்றிக்கலாம். சுய விவரங்களை மாற்றுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த சுய விவரங்களை மாற்றுகளை போனீங்கன்னா விண்ணப்பதாரின் பெயர், தந்தையார் பெயர், உங்களுடைய பெயரை கூட நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுடைய பெயர் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா பெயருக்கு மாற்றிக்கலாம், தந்தையார் பெயர் மாற்றிக்கலாம், தாயார் பெயர், பிறந்த தேதி, பாலினம், திருமண நிலை, இது எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். பள்ளி இறுதி வகுப்பு உங்களுடைய எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் ஏதாவது தப்பாக இருந்ததுன்னா அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஆனால் சர்டிஃபிகேட்லாம் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய புகைப்படமே வந்து இதில் நீங்கள் மாற்றுறதுனால மாற்றிக்கலாம். இப்போ உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் ஏதாவது மாற்ற வேண்டியது இருந்தால் மாற்றிக்கலாம். வகுப்பு சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய முகவரியை மாற்றுறதுக்கு இங்கே தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரின்னு இருக்குது பாருங்கள். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் வந்து எந்த இடத்துல நம்ம விட்டோமோ அங்கே போய்ட்டு மறுபடியும் இப்போ எடிட் பண்ணி நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன். இப்போ கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் என்னுடைய அட்ரஸ் இப்போ கரெக்டாக இருக்குது, செக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாற்றுத்திறனாளினா ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லைனா எஸ் கொடுத்துக்கோங்க. ஆம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் எந்த விதமான மாற்றுத்திறனாளியை சேர்ந்தவங்க, பார்வையற்றவரா, காது கேளுவதா, இல்லை கை கால்களில் குறைபாடு உடையவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு ஊனம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். இப்போ எனக்கு ஊனம் இல்லைன்றதுனால இல்லைன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட், டிட் யூ கிளைம் எக்ஸம்ஷன் ஃப்ரம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் டெஸ்ட் எழுதாமல் எனக்கு ஒதுக்கீடு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியாது அப்படின்றவங்க எஸ் கொடுப்பாங்க, நம்ம வந்து நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ இதில் முதன்மை எழுத்து தேர்வில் தமிழ் தகுதி தேர்வில் கலந்து கொள்வதிலிருந்து விலக்கு கோரியுள்ளீர்கள், எனவே தங்களது மாற்றுத்திறனாளி சான்றிதழ் ஆணையம் கோரும்போது சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லிட்டு கொடுத்துறாங்க. இப்போ இங்கே எஸ் கொடுத்தோம்னா நாம் தமிழ் டெஸ்ட்டு வந்து எனக்கு எலிஜிபிலிட்டி, எனக்கு தமிழ் டெஸ்ட்டு எழுத தேவையில்லைன்னு அர்த்தம். இல்லைன்னு கொடுத்தீங்கன்னா நம்ம தமிழ் டெஸ்ட்டு எழுதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்த்தம்.
ஓகே, இப்போ முன்னாள் ராணுவத்தினரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆம் இல்லை அப்படின்றத கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நீங்கள் முன்னாள் ராணுவத்தினராக இருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுடைய சர்வீஸ் நம்பரு இது எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வகை, ஆர்மியா, நேவியா, ஏர்ஃபோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது மாதிரி இருக்கிற டீட்டெயிலாம் கேட்பாங்க. விடுவிக்கப்பட்ட வகை, ஆல்ரெடி டிஸ்சார்ஜு இல்லை ப்ராபபிள் டிஸ்சார்ஜ், ஓய்வு பெற இருப்பவர் அப்படின்ற மாதிரி இது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது. ஸோ இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் கீழே இருக்கிற செக் பாக்ஸ் டிக் பண்ணிக்கிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் அரசு பணியாளரான்னு கேட்குறாங்க. அரசு பணியாளர் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. பணிநிலை நீங்கள் என்னவா இருக்கீங்க, ப்ரைவேட்டா இல்லை அதரா, அன்எம்ப்ளாய்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் அன்எம்ப்ளாய்டாக இருந்தால் அன்எம்ப்ளாய்டு கொடுத்துங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு கொடுத்துக்கோங்க. வேர் யூ கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நீங்கள் இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்வாணையம் அல்லது பணியாளர் தேர்வு செய்யும், அதாவது நீங்கள் ஏதாவது காப்பி பிட் அடிச்சு ஏதாவது உங்களை கேன்சல், உங்களுடைய எக்ஸாம் எழுத முடியாத அளவுக்கு உங்களை ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இல்லை எக்ஸாம் எழுதுலேருந்து உங்களை நிறுத்தி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மேலே வந்து ஏதாவது குற்ற வழக்கு ஏதாவது பதிவாக இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பதிவாக இருந்ததுன்னா ஆம் கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பதிவாக இருந்து நிறைய பேர் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இஷ்யூ ஆகும். ஸோ பதிவாக இருந்ததுன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றுள்ளீரா, ஆம். அறிவிப்பின்படி நீங்கள் பெற்றிருக்கும் பார்வை தரத்தை தேர்வு செய்யவும். விஷன் ஸ்டாண்டர்ட் 1 ஆர் பெட்டர், விஷன் ஸ்டாண்டர்ட் 2 ஆர் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. விஷன் நம்ம 1 ஆர் பெட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணைவியை கொண்டுள்ளீரா, இன்னொருத்தவங்க 2 ஒய்ஃப் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஜென்ஸாக இருந்தனா. அதே மாதிரி லேடிஸாக இருந்தனா வந்து பார்த்தீங்கன்னா 2 கணவர் உங்களுக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆணை இருக்கிறவங்களுடைய கல்யாணம் ஆனவங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை ஆம்னா நீங்கள் ஆம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்எலிஜிபிலிட்டி ஆகிடுவீங்க. ஸோ இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே கீழே இருக்கிற செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கேட்கும். உங்களுடைய டிகிரி டீட்டெயில்ஸு, உங்களுடைய ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸு, உங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, உங்களுடைய செஸ்ட்டு வந்து சுருங்கிய நிலையில் எப்படி இருக்கும், விரிந்த நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் இதில் கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட்டில் இருக்கிற சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸு எல்லாமே கரெக்டாக அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து அதில் நான் என்ட்ரி பண்ண போகிறேன். இப்போ இதில் 10th சர்டிஃபிகேட்ஸோட டீட்டெயில் வந்து நம்ம இதில் என்ட்ரி பண்ணணும். 10th சர்டிஃபிகேட்ஸில் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரியர் வச்சிருப்பீங்க. ஒரு சிலர் அரியர் வச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதின சர்டிஃபிகேட்ஸோட டீட்டெயில் அதில் என்ட்ரி பண்ணக்கூடாது. அரியர் வச்சிருந்தீங்கன்னா கடைசியாக எதை நீங்கள் கிளியர் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் தான் இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு எழுதினேன் இல்லை கடைசியாக எழுதின சர்டிஃபிகேட்டில் நான் பாஸ் பண்ண டேட் அதில் இருக்கும் கீழே, அதை கரெக்டாக நாங்கள் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இப்போ நான் கரெக்டாக அதை என்ட்ரி பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய சர்டிஃபிகேட் நம்பர் என்னவோ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் இப்போ கடைசியாக அட்டெம்ப்ட் வச்சு எழுதிருந்தேன்னா கடைசி அட்டெம்ப்ட் என்ன சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கோ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் தான் அதில் என்ட்ரி பண்ணணும். அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்டே வைக்காமல் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் நம்பரை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளீரா, ஆம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ +2 ஓட மார்க் லிஸ்ட்டு நீங்கள் இப்போ +2ல் வந்து அட்டெம்ப்ட் வச்சுருந்தீங்கன்னா அட்டெம்ப்ட் வச்சிருந்த கடைசி மார்க் லிஸ்ட்டோட டீட்டெயில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் +2ல் வந்து அட்டெம்ப்ட் வச்சிருக்கேன். ஸோ நான் அட்டெம்ப்ட் வச்சதுனால அதுக்கான கடைசி மார்க் லிஸ்ட் டீட்டெயில் நான் இப்போ இதில் என்ட்ரி பண்ணுறேன். அதில் அதே மாதிரி இப்போ கடைசியாக பாஸ் பண்ண டேட்டை வந்து கரெக்டாக கொடுக்கணும். 5வது மாதம் 16ஆம் தேதி பாஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு படிப்பின் பெயர் HSCயா, அதுக்கப்புறம் ஐடிஐயா இல்லை டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்களா 2 இயர் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இந்த 3 கேட்டகரியில் இருக்கிறவங்களுமே நீங்கள் +2 இந்த HSC ஐடிஐ டீச்சர் ட்ரைனிங்ன்றது கிளிக் பண்ணிக்கலாம். நான் HSC அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். அதாவது தேர்வு குழுமம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டேட் போர்டுன்னே கொடுத்துக்கோங்க. அதுலேயும் இப்போ சர்டிஃபிகேட் நம்பர் இப்போ நம்மளுடைய மார்க் லிஸ்ட்டில் மேலே டாப்பில் இருக்கும் பாருங்கள், அந்த நம்பர் கொடுங்க. ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்காதீங்க. சர்டிஃபிகேட் நம்பர்ன்றது மேலே டாப்பில் இருக்கிறது தான் சர்டிஃபிகேட் நம்பர். அதே போல் +2ல் வந்து உங்களுக்கு தமிழ் சப்ஜெக்ட் இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுத்துங்க, எஸ்என் கொடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் டிகிரி கம்ப்ளீட்டட் ஃபைனல் இயர் அறிவிக்க நாளன்று தங்கள் கல்வி தகுதி நிலையினை குறிப்பிடுக. நிர்ணயிக்கப்பட்ட கல்வி அல்லது இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றுள்ளேன். MBBS அல்லது பிற மருத்துவ தேர்வுகளில் இறுதி ஆண்டு தேர்வு தேர்ச்சி பெற்று உள்ளிருப்பு பயிற்சியும் முடித்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. MBBS முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்க சொல்கிறாங்க. பட்டப்படிப்பின் இறுதி ஆண்டு தேர்வு எழுதி தேர்வு முடிவுக்காக காத்திருக்கிறேன். MBBS அல்லது உள்ளிருப்பு பயிற்சியினை முடிக்காமல் உள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா மேலே இருக்கிறத டிக் பண்ணிக்கோங்க. டிகிரி முடிக்கலாம் கீழே இருக்கிறத டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டிகிரி முடிச்சிட்டேன் அப்படின்றதுனால மேலே இருக்கிறத டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூஜி டிகிரி என்னவோ அந்த யூஜி டிகிரியோடைய டீட்டெயில்ஸ் நான் இப்போ யூஜி முடிச்சிருக்கிறேன், அதனால் அதை கொடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் லா டிகிரி BL முடிச்சிருந்தீங்கன்னா மேலே BL இருக்கிறத கொடுத்துக்கோங்க.
அதே மாதிரி பிஜி முடிச்சிருந்தீங்கன்னா பிஜிக்கானது கொடுங்க. ஐபிஜி இப்போ நிறைய பேர் 5 இயர் கோர்ஸாக முடிச்சிருப்பாங்க, யூஜி டிகிரி பிஜி டிகிரி ஒன்றா சேர்த்து முடிப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஜி அப்படின்றத செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சவங்க அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. செலக்ட் த ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன், டிப்ளமோ இன் டாக்ஸஸ் லா, டிப்ளமோ இன் டிகிரி இன் லா, அதுக்கப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ரூரல் சயின்சஸ் ஆஃப் த காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் முடித்தவங்க மட்டும் தான் இதை கொடுக்கணும். காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட்டில் முடிக்காதவங்க இந்த போஸ்ட் கிராஜுவேட் இன் ரூரல் சயின்ஸை கொடுக்கக்கூடாது. போஸ்ட் கிராஜுவேட் இன் டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சோஷியாலஜி, கிராஜுவேஷன் இன் எக்கனாமிக்ஸு, எஜுகேஷன் சோஷியாலஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் சோஷியல் சயின்ஸு, டிகிரி இன் சைக்காலஜி, பொசஸ் நேஷனல் அவார்டு, இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷனில் கொடுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இப்போ நாம் என்னுடைய யூஜி டிகிரி என்னவோ யூஜி டிகிரியுடைய ப்ரொஃபஷனல் மார்க் லிஸ்ட்டு இல்லை ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் இருக்கிறது கொடுக்கலாம். ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இல்லைனா உங்களுடைய கான்வகேஷனில் இருக்கிறது நீங்கள் அதில் கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்னுடைய ப்ரொஃபஷனலில் தான் பெரும்பாலும் கொடுப்பேன். நான் என்னுடைய ப்ரொஃபஷனலில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அதே இதில் நான் இப்போ என்ட்ரி பண்ணிக்க போகிறேன். இப்போ என்னுடைய ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டில் இருக்கிறத நான் கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட் நம்பர் அதில் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலியோ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சான்றிதழ் எண்ணில் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வந்து வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன டேட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோலியோ நம்பர் பக்கத்தில் இருக்கும். இப்போ திருவள்ளூர் யூனிவர்சிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலியோ நம்பர் பக்கத்தில் இருக்கும். மற்ற யூனிவர்சிட்டிக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நீங்கள் அதை கரெக்டாக செக் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ என்ன டேட்டில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இளநிலை படிப்பின் பெயர் என்ன படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க கரெக்டாக. பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸா சயின்ஸா இல்லை வேறு ஏதாவது நீங்கள் லிட்ரேச்சர் காமர்ஸு பிகாம் பிபிஎம் இது மாதிரி நிறைய இருக்குது, அது எதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சூஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. முதன்மை பாடத்தின் பெயர், உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் என்ன அப்படின்றதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இல்லை மெயின் சப்ஜெக்ட் நீங்கள் கொடுத்தது எதுவும் இல்லைனா அதர் சப்ஜெக்ட்டும் கொடுத்துட்டு என்ன சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்டை கீழே டைப் பண்ணிக்கோங்க. முதன்மை பாடத்தினை குறிப்பிடுகின்ற இடத்துல அந்த சப்ஜெக்டை குறிப்பிட்ட சப்ஜெக்ட் அதில் இல்லைனா நீங்கள் அதை டைப் பண்ணிக்கோங்க. இருந்ததுன்னா மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ தேர்வு குழுமம் பல்கலைக்கழகம் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த இடத்துல உங்களுக்கான யூனிவர்சிட்டி என்னவோ அந்த யூனிவர்சிட்டி நேமை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வர இடத்துல உங்களுக்கான ஃபோலியோ நம்பர் என்னவோ அந்த ஃபோலியோ நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் ஸ்டடி, ரெகுலரில் படிச்சிங்களா, ஈவினிங் காலேஜில் படிச்சிங்களா, ஓப்பன் யூனிவர்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்லைனில் படிச்சிங்களா, கரஸ்பாண்டன்ஸா இல்லை அதர் மோட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ரெகுலரில் படிச்சதுனால ரெகுலர் கொடுத்துக்கிறேன். தமிழை ஒரு பாடமாக எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளீரா, ஆம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். உங்களுடைய யூஜியில் தமிழ் சப்ஜெக்ட் இருந்ததுன்னா ஆம் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ அதே போல் உங்களுடைய பிஜியுடைய ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, பிஜி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே போல் அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா டேட் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ பிஜி வந்து வாங்கின டேட்டை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு முதல்நிலை பட்ட படிப்பின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கரெக்டாக தேடி பார்த்து கொடுங்க உங்களோடது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ எனக்கான சப்ஜெக்டை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அது என்ன யூனிவர்சிட்டியில் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன யூனிவர்சிட்டியோ அந்த யூனிவர்சிட்டி கரெக்டாக நோட் பண்ணி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ சர்டிஃபிகேட் நம்பர் அப்படின்றது அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலியோ நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் படித்ததில் ஃபோலியோ நம்பர்னு இருக்குது, அதை கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தமிழை ஒரு பாடமாக எடுத்திருக்கீங்களா. இப்போ பெரும்பாலும் பிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து நமக்கு ஒரு சப்ஜெக்டாக கொடுத்துருக்க மாட்டாங்க, எல்லாமே மெயின் சப்ஜெக்டாக தான் இருக்கும், அதனால் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கீழே வந்துடுறேன். ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு எதுவும் எனக்கு இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ரெக்யர்மெண்ட், உங்களுடைய ஹைட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சென்டிமீட்டரில் கேட்குறாங்க. சென்டிமீட்டரில் உங்களுக்கான ஹைட் என்னவோ கரெக்டாக அந்த ஹைட்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க. வெயிட் இன் கேஜி, உங்களுடைய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வெயிட்டை கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான செஸ்ட்டு சுருங்கிய நிலையில் எவ்வளோ, விரிந்த நிலையில் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டாக அதை கொடுத்துக்கோங்க. கரெக்டாக நான் இப்போ கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து டிக் பண்ணிக்கிட்டு சேவ் அண்ட் கண்ட்ரின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சரியான தகவல்களை மட்டுமே உள்ளீடு செய்துள்ளீர்கள் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் அப்படின்றத ஆம் டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியினை தமிழ் பயிற்று மொழியில் பயின்றதற்கான PSTM ஒதுக்கீடு கூறுகிறீரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஆம்னு கொடுத்தோம்னா நீங்கள் யூஜி வரைக்கும் நீங்கள் இதில் PSTM வைக்கணும். அப்போ நான் பிஜியுமே கொடுத்துருக்கேன், ஆனாலும் எனக்கு பிஜியை கேட்கல PSTMல. யூஜி வரைக்கும் நமக்கு தமிழ் வழி கல்வியில் படிச்சிருந்தாலே போதும். நீங்கள் பிஜி முடிச்சிருந்தீங்கனாலுமே தமிழ் வழி கல்வி வைக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும், 6வது 1வதுலேருந்து 10வது வரைக்கும், அதுக்கப்புறம் 12வது டிகிரி, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல PSTM கொடுக்கணும். இப்போ ஃபில் சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா நமக்கு கைண்ட்லி செலக்ட் த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்க. இப்போ SSLC, HSC,
யூஜி டிகிரி இது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டோம்னா 1ஆவதுலேருந்தே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. 1 to 5ஆவது இல்லை 1 to 3ஆவது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கீங்களா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அந்த என்ன ஸ்டாண்டர்ட் டு என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சிங்க, அதுக்கப்புறம் என்ன மோடு, ரெகுலராக ப்ரைவேட்டாக, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணிடணும். இப்போ நான் எனக்கு தமிழ் வழி கல்வி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்றதுனால இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் தமிழ் வழி மீடியமில் படிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த சர்டிஃபிகேட் வாங்கி வைங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் இந்த ரெலவெண்ட் ஃபீல்டு உங்களுக்கு, அதாவது டு யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இண்டஸ்ட்ரியல் ஆர் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் ஆர் லேபர் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருந்ததுன்னா நீங்கள் என்னென்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஆர் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டு ஆர் லேபர் வெல்ஃபேர் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த நிறுவனத்தின் பெயர், அங்கே என்ன பதவியில் நீங்கள் இருந்தீங்க, பதவி காலம் முதல் எந்த வருஷம் எந்த மாதம் எந்த தேதியில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்க, அப்புறம் எந்த வருஷம் எந்த மாதம் எந்த தேதியில் வேலையை விட்டு நின்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. நெக்ஸ்ட் இங்கே பணியின் தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு லைனில் வர மாதிரி இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இல்லைன்றதுனால இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கிறேன். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ தேர்வு மையம் 1 தேர்வு மையம் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கடலூர் டிஸ்ட்ரிக்ட், உங்களுடைய சொந்த டிஸ்ட்ரிக்ட் என்னவோ ஃபஸ்ட்டு அதை டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு என்ன பக்கத்தில் ஊர் இருக்கோ அந்த ஊரை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு மையம் 2ல் வந்து உங்களுக்கு என்ன தேர்வு மையம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தேர்வு மையம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு இடத்துல எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்வு மையம், முதன்மை தேர்வு மையம், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன். இது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தான் எல்லாருக்குமே காட்டுது. ஸோ சென்னை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முதல்நிலை தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு. அப்ஜெக்டிவ் டைப்னா என்ன, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ் டைப்னா நம்ம தெளிவாக நம்ம பேராகிராஃப் மாதிரி எழுதுகிற மாதிரி இதில் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்டகரி நீட் டு பே. இப்போ நான் வந்து கண்டிப்பாக இதில் பேமெண்ட்டு பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் போகும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு காமிச்சாலுமே பேமெண்ட் பண்ணிவிடுங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட்டு தாராளமாக பண்ண தேவையில்லை. ஆனால் ஏற்கனவே நீங்கள் போட்டிருக்கீங்க, ஒரு டைம் எழுதிட்டேன் 2 டைம் எழுதிட்டேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எத்தனை டைம் எழுதுனேன், ஏன்னா 3 டைம் ஃப்ரீ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 100 ரூபா தான் உங்களுக்கு செலவாகும். ஸோ அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் தாராளமாக பே பண்ணிகிட்டே போயிடலாம் அதில். ஏன்னா எனக்கே ஒரு டைம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேன்றனால நான் பண்ணாமல் விட்டுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட் கேட்டகரி நீட் டு பே, கட்டாயம் பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ ஒரு சிலருக்குலாம் பே பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி காமிக்கும். அப்படி காமிச்சாலுமே நீங்கள் பே பண்ணிவிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஃபில்அப் பண்ணுற டீட்டெயில்ஸ் மெத்தடு. இப்போ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவோம். வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.